வந்திருக்கோம். ஸோ மீனாட்சி திருக்கல்யாணம்னு சொல்லும் போதே நம்மளுக்கு எல்லாருக்குமே ஒரு மாதிரி புல்லரிக்குது இல்லையா? அதாவது நம்ம அம்மா அப்பாவோட கல்யாணத்தை பார்க்க வந்திருக்கோம். அம்மா அப்பா அவங்க தானே இந்த மதுரை இல்ல இந்த உலகத்துக்கே அவங்க தான் அம்மா அப்பா. அவங்களோட திருக்கல்யாணத்தை பார்க்க வர்றது எவ்வளவு இதுல எனக்கு ஏன் ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னோட நான் என் கணவரை முத வந்து இந்த கோவில்ல தான் பார்த்தேன். ஸோ நாங்க இது எங்களோட 9வது வருஷம் கல்யாணம் ஆகி, ஸோ இந்த இடத்துல நான் லாஸ்ட் டைம் வந்தோம், இந்த வருஷம் வந்தோம். நான் லாஸ்ட் டைம் அம்மா கிட்ட என்ன கேட்டனோ அது அம்மா எனக்கு அப்படியே கொடுத்துட்டான். ஸோ அம்மாவோட கல்யாணத்தை பார்த்ததுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம், ரொம்ப மகிழ்ச்சி. நான் இந்த வருஷம் வேண்டியிருக்கேன், அடுத்த வருஷம் வந்து அது பலன் கிடைக்கணும்னு நம்புறேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நாங்கள் இப்போதான் முதல் தடவை நேரில் பார்க்குறோம். எப்பயுமே டிவியில் தான் பார்ப்போம். இந்த ட்ரிப் நேரில் பார்க்கணும்னு நினச்சி பார்த்தா ரொம்ப மன நிறைவாக இருக்கு. மதுரையில் தான் இருக்கோம், வருஷம் வந்துடுவோம். டிக்கெட் தான் இப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆனால் ஏற்பாடு பண்ணி கடைசி நிமிஷம் நம்பிக்கை இருந்தால் வந்துடுறோம். அது எப்படின்னே தெரியல. எத்தனை அது ஒரு 5-6 வருஷமா இருக்கு, வந்துட்டே தான் இருக்கும். நடக்கும், நம்ம மனசில் நினச்சி நம்பி கும்பிட்டா நடக்கும், கண்டிப்பாக நடக்கும். சார் நாங்கள் வந்து வெளியூர்ல இருந்து வரோம். என்னோட தங்கச்சிக்கு ஃபர்ஸ்ட் டைம் நல்லா நடந்துச்சு. என்ன இந்த வாட்டி கொஞ்சம் வேகமா நடந்த மாதிரி இருக்கு, எல்லாமே சீக்கிரமா நடந்த மாதிரி இருக்கு. நாங்கள் 4 மணிக்கே வந்துட்டோம், வந்து வெயிட் பண்ணி இவ்வளவு நேரம் பார்த்தது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பாதுகாப்புல உண்மையிலேயே சொல்லக்கூடாது, சூப்பரா இருக்கு, நல்லா நடத்திருக்காங்க இந்த வாட்டி. நாங்க வந்து ஜெயின்புரம், இங்கதான் மதுரை தான். ஆனா இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கோம். ஆனா அந்த ஃபீல் வேற மாதிரி இருந்துச்சு. உண்மையாவே அம்மன் கூடயே இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதுதான் முதல் தடவை. ஆனா நான் மதுரை தான் பிறந்து வளர்ந்தது, கல்யாணம் பண்ணது எல்லாமே மதுரை தான். ஆனா இதுதான் முதல் தடவை வர்றோம். வந்து அந்த பாக்கிய கடவுள் ஆத்தா மீனாட்சி எங்களுக்கு கொடுத்துருக்கான், ரொம்ப நல்லது. கண்டிப்பா நிறைவேறும், இங்க வந்துட்டு போனாலே போதும், கண்டிப்பா நிறைவேறும். அங்க இருந்து வந்திருக்கோம். இந்த திருக்கல்யாணம் கிட்டத்தட்ட 10 வருஷமா நான் வந்துட்டு இருக்கிறேன். நினைச்சதெல்லாம் நிறைய விஷயங்கள் நடந்துட்டு தான் இருக்கு. அதனால இந்த கல்யாண வைபவம் பாக்குறதுக்காண்டி ஒவ்வொரு ஆண்டும் சந்தோஷமா நான் வந்து போயிட்டு தான் இருக்கிறேன். நான் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 5 இயர்ஸா கண்டினியூஸா திருக்கல்யாணம் வந்துகிட்டே இருக்கேன். கோவிட்ல இருந்து வந்துகிட்டே இருக்கேன். எல்லா டைமும் ரொம்ப சிறப்பா நடக்கும். அதே மாதிரி இந்த வருஷமும் ரொம்ப சிறப்பா நடந்திருக்குது. எல்லாரோட பிரேயர்ஸும் வந்து நிறைவேறதுக்கு நான் ப்ரே பண்ணிக்கிறேன். திருக்கல்யாணத்துக்கு 2வது முறையா வந்திருக்கோம். ரொம்ப சிறப்பா இருந்தது, அமைதியா வந்து தரிசிச்சிருக்கோம் கல்யாணத்தை. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் மதுரையில் இருக்கோம், இப்போதான் செட்டில் ஆனோம். ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் திருக்கல்யாணம் பார்க்க வந்திருக்கோம். இவ்வளோ பக்கத்தில் பார்ப்போம் நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. நல்லபடியாக முடிஞ்சு, எல்லாமே நல்லாவே இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைம் வரோம், ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ரொம்ப அழகா இருக்கு, ரொம்ப ஹாப்பியா இருக்கு. மதுரை இது சித்திரை திருவிழா ரொம்ப சிறப்பானது. அதில் இந்த மீனாட்சி திருக்கல்யாணம் ரொம்ப சிறப்பானது. இப்போ ஒரு வருஷம் வந்து அவங்க திரும்ப வந்து இதை பார்க்கணும் அப்படின்றது ஆர்வம் சந்தோஷமும் எல்லாருக்குமே அவசியம் இருக்கும். அதனால இந்த திருவிழா வந்து ரொம்ப முக்கியமான. எந்த ஊர்ல இல்ல சிறப்பு மதுரை மீனாட்சிக்கு தான் இருக்கு. ஏன்னா இந்த மீனாட்சி அம்மன் பட்டத்து அரசியா நாட்டை ஆண்டு, அதுக்கப்புறம் போர்ல சிவபெருமானை வென்று, அதுக்கப்புறம் அவருக்கு மனம் முடிக்கிற நாள் தான் இன்னைக்கு. இது எந்த ஊர்லயுமே கிடையாது. சிவனே வந்து மதுரையில வந்து மனம் முடிக்கிறாரு. அது அம்பாள் வந்து நம்ம மதுரை அரசி, அதனால சுவாமியை மனம் முடிக்கிறாங்க. மீனாட்சி அம்மனுடைய சிறப்பை நம்ம என்ன வேண்டுமோ அது அப்படியே நடந்துரும். போன வருஷம் என்னுடைய ஃப்ரெண்ட் சர்க்கிள் எல்லாருக்கும் திருமணம் ஆகணும் வேண்டி இருந்தேன். வித்தின் 6 மந்த் எல்லாருக்குமே திருமணம் ஆயிடுச்சு. இப்போ அவங்க ரொம்ப நல்லாவே இருக்காங்க. இந்த வருஷமும் பல பிரார்த்தனையோட வந்திருக்கேன், எல்லாருக்காகவும் வேண்டிக்கிறதுக்காக வந்திருக்கேன். என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வேண்டிக்க சொல்லியிருந்தாங்க, என்னுடைய ரிலேட்டிவ், என்னுடைய நண்பர்கள், என்னுடைய தெரிஞ்சவங்க அனைவரும் வந்து வேண்டிக்க சொன்னாங்க. எல்லாருக்காகவும் வேண்டியிருக்கேன், உலக மக்கள் நன்மைக்காகவும் வேண்டியிருக்கேன். கண்டிப்பா நீங்களும் அடுத்த வருஷம் மீனாட்சி அம்மனுடைய திருக்கல்யாணத்தை கலந்துக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு மஞ்சள், குங்குமம், மஞ்சள் சரடு, பூமாலை, பூக்கள் இது போல நம்ம மீனாட்சி அம்மனுக்கு கொடுக்கும் பொழுது நம்முடைய வீட்டிலையும் அதே போல மங்களங்கள் நடைபெறும். மீனாட்சி அம்மனுடைய திருக்கல்யாணம் காலையில 5:30 வந்து ரொம்ப கோலாகலமா நடைபெற்றது. ரொம்ப மகிழ்ச்சியா சந்தோஷமா இருக்கு. நீங்களும் வந்து கலந்துக்கோங்க, கண்டிப்பா உங்க வீட்டிலேயே நல்லது நடக்கும். கணம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும், நல்லெண்ணெயெல்லாம் தரும் அன்பர் என்பதற்கே கணம் தரும் பூங்குழலால் மீனாட்சி கடைக்கண்களை மீனாட்சி அம்மனுடைய அருளானது நம் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும். நன்றி, வணக்கம். என்னுடைய பேர் தமிழ்செல்வன் சுந்தரமூர்த்தி, சென்னையில இருந்து வந்திருக்கோம். நாங்க வருஷம் திருக்கல்யாணம் வந்து அட்டென்ட் பண்ணிடுவோம். இந்த வருஷம் வந்து மீடியா, போலீஸ், வாலண்டியர்ஸ், அதுக்கப்புறம்
எல்லாருனாலையும் நல்லபடியாக போச்சு திருக்கல்யாணம். எல்லாமே கரெக்டாக டைமுக்கு முடிச்சிட்டாங்க. நாங்கள் இங்கே வருஷம் அட்டன் பண்ணிடுவோம். ஸோ எங்கள் அக்காவுக்கு கல்யாணம் ஆனது, எங்கள் இன்னொரு அக்கா இருக்காங்க, அவங்களுக்கு கல்யாணம் ஆனதுலாம் எல்லாம் வேண்டிட்டு நாங்கள் வந்து இங்கே வேண்டிட்டு எல்லா வருஷமும் அட்டன் பண்ணுவோம். ஸோ எல்லா வேண்டியதும் நல்லா நடந்துச்சு. இந்த வருஷமும் வேண்டியிருக்கோம், பார்ப்போம். இங்கே வர முடியாதவங்களுக்கு மீடியா வழியா அம்மாவோட ஐயாவோட அருளும் வந்து எல்லாருக்கும் போய் சேரட்டும்னு வேண்டிக்கிறோம். ஃபர்ஸ்ட் டைம் ஒரு 2-3 தடவைக்கு முன்னாடி வர்றப்ப மேரேஜ் ஆகணும்னு வேண்டிட்டு தான் வந்தோம். நெக்ஸ்ட் இயரே நான் வந்து ஹஸ்பண்டோட வந்து தாலி கயிறு மாத்திக்கிட்டேன். அடுத்த இயர் நான் கன்சீவ் ஆயிட்டேன். அப்ப நான் வீட்டுல இருந்து தாலி கயிறு மாத்திக்கிட்டேன். எங்க இருந்து தாலி கயிறு மாத்தினாலுமே வந்து கிடைக்காத திருப்தி வந்து மீனாட்சி அம்மன் முன்னாடி வந்து மாத்துறப்ப, தாலி கயிறு மாத்துறப்ப அந்த ஒரு திருப்தி கிடைக்கும். எல்லாரும் வாங்க, எல்லாருக்கும் எல்லாமும் கிடைக்கணும். தேங்க்யூ. ஆக்சுவலா இதான் என்னோட ஃபர்ஸ்ட் டைம் நான் இந்த அம்மா அப்பாவோட திருக்கல்யாணத்தை பார்க்க வந்தது. இது ஒரு பெரிய கோஸ் பூமிங் மொமெண்டா இருந்துச்சு. சேம் திங், இந்த ஆர்கனைசிங் கமிட்டியுமே ரொம்ப நல்லா ஆர்கனைஸ் பண்ணிருக்காங்க. இந்த போலீஸ் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியா ஹேண்டில் பண்றாங்க பீப்புள்ஸை. எங்களுக்கு வழி சொல்றதா இருக்கட்டும், என்னவா இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருந்துச்சு. அதுவும் இல்லாம இது வந்து என்னோட ஃபர்ஸ்ட் டைம், இது என்னோட வாழ்நாள் பாக்கியமா நான் நினைக்கிறேன். வருஷம் வரணும்ன்றது தான் நான் என்னோட பிரார்த்தனை இது பண்ணிருக்கேன். எல்லாரும் இன்னைக்கு திருக்கல்யாணம் மதுரை மீனாட்சி திருக்கல்யாணம் பார்க்க வந்து மன நிறைவோடு போறோம். இங்க வந்து கலந்துக்கிட்டவங்களும், வீட்டுல இருந்து டிவில தொலைக்காட்சியில பாக்குறவங்களுக்கு எல்லாருக்கும் மீனாட்சியோட அருளாசை கிடைச்சு எல்லாரும் சகல ஐஸ்வர்யங்களும் பெற்று வாழ்க வளமுடன். ரொம்ப எல்லாரும் சந்தோஷமா இருக்கும். நன்றி. திருமணம் ஆகி எனக்கு வந்து இப்பதான் நேர்ல அம்மனோட திருமண காட்சியை பாக்குற பாக்கியம் எனக்கு இப்பதான் கிடைச்சது. இதே நான் ஒரு பெரிய பாக்கியமா கருதுறேன். அடுத்த ஆண்டு இதோ நான் குழந்தையோட வருவேன்ற நம்பிக்கையோட இதை சொல்றேன். இதே மாதிரி எல்லாரும் அம்மாவோட அருளால அவங்க வேண்டுதல்களெல்லாம் நிறைவேறணும்னு சொல்லி அம்மா வேண்டிக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். திருக்கல்யாணத்துக்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு. இந்த காட்சியை பார்த்து எனக்கு ரொம்ப எல்லாமே கிடைச்ச மாதிரி ஒரு சந்தோஷமா இருந்துச்சு. நன்றி. நான் வந்து நிறைய வருஷம் வந்திருக்கேன். இந்த வருஷம் வந்து ரொம்ப அளவுக்கு அதிகமான கூட்டமும் இருந்தது. சாமியை நல்லா பார்த்தோம், ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இனி அடுத்த வருஷம் வரணும்ன்ற எண்ணமும் மனசுல வந்திருக்கு. இந்த திருக்கல்யாணத்தோட ஸ்பெஷல் என்னன்னா, இன்னைக்கு நம்ம என்ன வேண்டிட்டு போறோமோ, அவங்க சொன்ன மாதிரி இன்னைக்கு என்ன வேண்டிட்டு போறோமோ அடுத்த வருஷம் அது கண்டிப்பா நடக்கும். அது வந்து உண்மையான ஒண்ணுதான். நான் இங்க என்ன வேண்டிட்டு போறேனோ அது எனக்கு வந்து கண்டிப்பா நடக்குது. இல்ல செகண்ட் இயர் ரொம்ப விசேஷமானது. போன வருஷம் இந்த வருஷம் மனசுக்கு ரொம்ப திருப்தியா இருக்கும். எல்லா விஷயத்துலயும் சரி, குடும்பத்திலயும் சரி, தொழிலையும் சரி, எல்லா விஷயத்திலயும் அம்பால வந்து தரிசிட்டு போனா ரொம்ப நல்லா இருக்கும். மாற்றம் நம்ம சொல்லக்கூடாது, ஆனா நடக்கும், கண்டிப்பா நடக்கும். அம்பால நம்புறவங்களும் கண்டிப்பா நடக்கும். அனைவருக்கும் வணக்கம். சித்திரையில் முத்திரை பதிக்கும் திருவிழான எம்பிராட்டி அன்னை மீனாட்சியினுடைய சொக்கநாதனுடைய இந்த திருமண வைபவம் மிகவும் சீரும் சிறப்பாக நடைபெற்றது. பக்தர்கள் கண்கொள்ளா காட்சி. அன்னை மீனாட்சியை வணங்கினால் அனைத்து கஷ்டங்களும் தீரும். திருமணமாகாத கன்னி பெண்களுக்கும் சரி, இளைஞர்களுக்கும் சரி, இன்று முதல் அவருக்கு மிகப்பெரிய விடிவு காலம். அன்னை மீனாட்சியை திருமணத்தை பார்த்த பொழுது அவளுக்கு என்னைக்குமே வெற்றிதான். எனவே அன்னை மீனாட்சியை தரிசனம் பண்ணுவது மிகவும் சிறப்பு. வாழ்த்துக்கள்.